So hi, Okay, wow. Hey, I'm going Okay, ஹாய் இப்போதான் ஜிகிரி தோஸ்து படம் பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலி நியூ ட்ரை நல்லா இருக்கு. அண்ட் ஆஷிக்கோட காமெடி வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அண்ட் ஐ திங்க் என்டையர் டீமுக்கு கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க. ஆக்சுவலி உண்மையாகவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலாக வந்துட்டு ஆஷிக் அண்ணாவோட அந்த காமெடி எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ என்டையர் டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டர் போய் விசிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலி ஜோக்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஸோ காமெடிலாம் கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் ஜிகிரி தோஸ் படத்தோட செலிபிரிட்டி ப்ரீமியர் பார்த்துட்டு வெளில வரும். பாய்ஸ்லாம் சேர்ந்து நடிச்ச படம். ஆஷிக்கு வந்து என்னோட 7 years ஃப்ரெண்டு. இந்த மாதிரி ஒரு த்ரூ அவுட் ரோலில் அரண் ப்ரோ வந்து சான்ஸ் கொடுத்துருக்காரு. படம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கு. ஒரு ஃபன் ஃபிலிமாக ஆரம்பிச்சு அப்படியே ஒரு கிரைம் த்ரில்லராக மாறுது. ஒரு படீஸாக போய் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க வேண்டிய ஒரு படம். சரோஜாலாம் எப்படி வந்து பசங்களாக போய் பார்க்குற மாதிரி ஒரு படமும் அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்கிற ஒரு படம். டெஃபினட்டாக பாருங்க. நல்லா நடிச்சிருக்காரு. ஷாரிக் ப்ரோ நல்லா நடிச்சிருக்காரு. நிறைய நோன் ஃபேஸஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். ஒரு கிறிஸ்பான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். அண்ட் அந்த கிரைம் ஆங்கிள் வந்து லாஜிக்கலாக டெக்னாலஜி பேஸ்ட் ஃபிலிம்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இருக்கிற பட்ஜெட்டில் நல்லா ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு என் மச்சான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய ரோலில் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் படம் இதுதான். இனிமேல் நிறைய வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். ஜிகிரி தோஸ்தை தியேட்டரில் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆஷிக்ஸ் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஆஷிக் பார்க்குறது சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த படத்துல த்ரூ அவுட் ஐ திங்க் வந்து 2 பேருமே வந்து பயங்கரமா பண்ணிருந்தீங்க. அண்ட் ஹிஸ் டெபியூ டைரக்ஷன். ஸோ ஐ ரியலி லவ் த ஃபிலிம். ரொம்ப ஃபன்னா என்டர்டெய்னிங்காக இருந்ததுனால வந்து தியேட்டர் போய் ஃபோன் பார்க்காம இருந்ததே கிடையாது. எனக்கு வந்து அவ்வளோ என்கேஜிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். அண்ட் இவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் எல்லாருமே ஒரு பையன் அப்படி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு பார்த்துட்டு. ஸோ ஜிகிரி தோஸ்து ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக வந்து பாருங்க. அண்ட் ஒட்டுமொத்த டீமுக்கும் அண்ட் முக்கியமாக சரத்தண்ணா வந்து அவருடைய கெட்டப் வந்து ஒரு 5-6 years பேக் முன்னாடி இருந்த சரத்தண்ணா வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. அவருடைய கவுண்டர்ஸும் வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் ஐ திங்க் இந்த படத்துல ஒர்க் பண்ண நிறைய பேருக்கு தெரியுங்கிறதுனால அப்படியே எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியை கொண்டு போய் சினிமால பார்த்த மாதிரி இருந்துச்சு. செம்ம ஹாப்பி. வெரி வெரி ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்கும். முதல்ல நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? என்ன ரொம்ப பிடிச்சது? இந்த அண்ணா நடிச்சது பிடிச்சதா? இந்த அண்ணா நடிச்சது யார் நடிச்சது ரொம்ப நல்லா இருக்கு? தேங்க்யூ. உங்க பேர் சொல்லிடுங்க. ஜீஸ்ரீ. ஓகே ஜீஸ்ரீ, தேங்க்யூ. ஹாய். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலா ஒரு யூத்ஃபுல்லான சப்ஜெக்டா இருந்தது. அண்ட் முக்கியமா பாரதி ராஜா சார் கூட பண்ணாத ஒரு விஷயத்த டைரக்டர் சார் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு ஆலமரத்தை இவ்வளவு நேரம் காமிச்சது இவராதான் இருப்பாங்க. படத்துக்கு ஜிகிரி தோஸ்துன்னு வைக்கிறத விட டாப்னு வச்சிருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் படம் பண்றாரு. பயங்கர பிரம்மாண்டமா ஒரு 50 பேரை தெரிக்க விட்டு அப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா என்ன ரியாலிட்டியோ அதை வந்து சூப்பரா ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆஷிக் ப்ரோ வந்து நல்லா காமெடி பண்ணிருக்காரு. சொல்லவே வேணாம். சரத் ப்ரோ அடிக்கடி வந்து திடீர்னு கண்ண மூடி பார்த்தா மொட்டை ராஜேந்திரன் நல்லா தான் நடிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஷாரிக் பார்க்கும்போது ஒரு 80sல கமல் சார் பார்த்த மாதிரி இந்த காலேஜ் சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வில்லன் நல்லா பண்ணிருந்தாரு. எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க. அர்ஜுன் கேரக்டர் எல்லாம் நல்லா இருந்தது. முக்கியமா நான் வன்மையா கட்டிக்கிறேன், ஹீரோயினுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸே தரல.
அடுத்த படத்துல இத ஜிகிரி தோஸ்னா பாய்ஸ் இருக்குமா மூணு பேர் மட்டும் மகாபலிபுரம் போறாங்க ஏன் ஹீரோயின் போக கூடாதா அதான் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா படம் வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் அடிக்கடி பாட்டு போடாம அழகா கதைக்குள்ளேயே போயிட்டாங்க அதுக்கு வந்து ஃபைட் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க எல்லாமே ஆனா அவரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல கண்டிப்பா பாருங்க நல்லா டிகிரி தோஸ்துன்னு சொல்லிட்டாங்க இல்ல கேமரா ரீலே போயிடுச்சு வணக்கம் டிகிரி தோஸ்து பேரே வந்து நம்மளுக்கு இப்போ இங்கே வந்திருக்கிறது காரணமே தோஸ்து தான் ஒரு தோஸ்து கூப்பிட்டு தான் நான் வந்திருக்கேன் அவருக்காக வந்தது தான் பட் டெஃபினட்டாக இந்த டீமை பற்றி நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் ஒரு க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப அழகாக ஒரு சின்ன பட்ஜெட்டில் எங்களால் ஒரு தரமான ஒரு படம் எடுக்க முடியும் அதுவும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எங்களால் ஒரு படம் செய்ய முடியும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நடிக்கவும் செஞ்சு டைரக்ஷனும் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த ப்ரோ தான் அரவிந்த் ப்ரோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் என்ஜாய் பண்ணேன் அண்ட் நான் கண்டிப்பாக கார் வாங்கிடுறேன் மாருதி சுசுகியோட பிராண்ட் அம்பாசிடரே தான் பட் சின்ன சின்ன பெரிய படங்கள்ல தான் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அதில் கொஞ்சம் நீங்க நூக்கன் காரணம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க ஃப்ரூட்டியோ மார்க்கெட் வந்து பைசா வாங்குறோம் கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் உன்னோட வந்து பார்த்ததுல ரொம்ப அப்ரிஷியேட் லைக் தி மூவி வெரி மச் அண்ட் தேங்க்யூ மூவிஸ் வந்து அப்போதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கிட்டு அவங்க மூவி எலி ஃபிலிமுக்கு ஆக்சுவலாக சீரியஸாக சொல்கிறேன் இந்த மூவி வேற லெவலு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஒரு ஸ்லாங் இந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் அந்த பேசுகிறதுலேருந்து ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நானும் வாசகமே எல்லாம் லேட்டாக தான் வந்தோம் செகண்ட் ஹாஃப்லேயே பட் படம் வேற லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணல வேற லெவலில் இருந்துச்சு ரொம்ப எங்கள் அண்ணன் இதுதான் ரொம்ப இதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்கு சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க சொன்னாங்க பெரிய இதுவாகும் அப்புறம் ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சகத்துக்கு இதுவாக சின்ன வயசு தான் சின்ன வயசுல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் சின்ன வயசுல இருந்து என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் கஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா ஜிகி தோஸ்ட் பக்கத்துல வந்து உங்களுக்கு ஜிகி தோஸ்டாக வந்து பாருங்க சாத்திக்கும் மிஸ் பண்றோம் போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அவருக்குமே ஒரு மாசி விஷயமா தான் இருக்கு ஓகே